தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே வந்தனால எல்லாம் நினச்சிக்கிட்டாங்க பவுல் வந்து மதம் மாற்றுறாரு அப்படின்னு. பவுலே மதம் மாற்றுறாரு அப்படின்ட்டு. இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம்னா AD 58. ஓகே, 58 ADலேருந்து 60 அவர் சிறைச்சாலையில் தள்ளப்பட்டார். கசரியா என்ற பட்டணத்தில் அவர் மீண்டும் மீண்டும் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறதில் அவர் தீவிரமாக ஈடுபட்டனால நிறையா பேர் தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே வந்தனால எல்லாம் நினச்சிக்கிட்டாங்க பவுல் வந்து மதம் மாற்றுறாரு அப்படின்னு. பவுலே மதம் மாற்றுறாரு அப்படின்னு சொல்லி. ஓகே, ஆனால் பவுல் ரொம்ப அழகாக தெளிவாக பேசினார். அங்கே யாரையும் அவர் ஃபோர்ஸ் பண்ணல. அவர்கள் கேள்விப்பட்ட பிறகு சில அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சு, சில சம்பவங்கள் நடந்தோடனே ஜனங்க பார்த்தாங்க, இப்படிப்பட்ட ஒரு வல்லமையை நாங்கள் வெளிப்பட்டிருந்ததா நாங்கள் பார்த்ததில்ல, இது நிச்சயமாக ஒரு தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பவுல் யாரை பேசினார்? தேவனை பற்றி பேசினார், இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசினார். இன்றைக்கி சில காரியம் நம்ம செஞ்சிட்டோம், நம்ம மூலமாக நினச்சோம், நம்மளை பற்றி பேசிகிட்ருப்போம், நம்மளை போட்டு பேனர் போட்டுருவோம். சுவிசேஷ கூட்டம், ரிவைவல் மீட்டிங் அப்படின்னு. யார்? நான் தான், என்னால் தான் அப்படின்னு. கிருபைங்க, கிருபை, எல்லாமே கிருபை. அவர் நமக்கு கிருபையை பாராட்டினால, அந்த கிருபை பாராட்டப்பட்டனால, அந்த கிருபை மூலமாக இன்றைக்கி ஊழியத்தை செய்கிறனால அங்கே பலன் வெளிப்படுது, அங்கே கிரியைகள் நடக்குது. அதனால் நம்ம யாரும் பெரிய ஆள் கிடையாது. ஆமென். நம்ம யாரும் பெரிய ஆள் கிடையாது. பெரியவர் பெரியவராகவே இருக்கட்டும். அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் எல்லாத்துக்கும் நலம். என்னது? அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் எல்லாத்துக்கும் நலம். ஆமாம் இல்லையா? அதில் அவர் பெரியவராக இருக்கிறார். அவர் எப்போதுமே நம்மளுக்கு பெரியவராக இருக்கட்டும். நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்வோம். பேக்கப் பண்ணுறது அவர் வேலை. ஆமென். ஜங்கன் லவன் தோக்கேன்னுவாங்க. சரியா? ஜங்கன் லவன் தோக்கே. அவர் நியமிச்சிருக்கிறார, நம்மளை செய்வோம். ஆமென். அந்த அளவுக்கு நம்ம விளங்கிக்கிட்டோமா ஊழியம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், சுலபமாக இருக்கும்.